சங்கீதம் 96:1. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஒவ்வொரு நாளும் புது பாடல். காலை பொழுதே கவனித்து பார்ப்போம். எல்லா படைப்புகளுமே ஒரு பாடலை பாடுகின்றன. தாவீது தேவனை துதிப்பதற்கு ஆசாப்பும் மற்ற லேவியருடைய தலைமையிலே மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க ஒரு குழுவை நியமித்தான். அவர்கள் பாடினார்கள், உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். 1 நாளாகமம் 16:23. எல்லா தேவைகளுக்கும் பாடல் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமானது தேவனை துதிக்கிற பாடல் தான். ஆகவே தான் தாவீது சொன்னான் சங்கீதம் 96:1, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஒரு மனிதனுக்கு தான் பரலோகத்திலே சென்று தேவன் வாழ்கிற இடத்தை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவனும் வந்து சொன்னான் திருவெளிப்பாடு 14:3, அந்த 1,44,000 பேரும் அரியணையின் முன்னிலையில் 4 உயிர்களும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டே இருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கூட கற்றுக்கொள்ள இயலவில்லை என்று சொன்னார். பாடுகிற போது சுகம் உண்டாகும், கவலைகள் மாறும், பயம் நீங்கும். ஆகவே தான் தேவனுடைய பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா, பாடுகிற ஆற்றலையும் பாடலை உணர்ந்து கொள்கிற ஆற்றலையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே அகம் மகிழ்ந்து எங்களோடு பாடுவாராக. இயேசுவின் மகிழ்ச்சி உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.